தேர்தல் முடிவுகள் வந்த நாளில் இருந்து ராஜபக்சே குடும்பத்தினர் குறித்து பல்வேறு தகவல்கள் இலங்கையில் பரவி வருகிறது. யார் தப்பிச் சென்றனர், ஏன் இந்த முடிவு, விளக்குகிறார் எமது மூத்த தொகுப்பாசிரியர் உமாபதி. உமாபதி வணக்கம். தேர்தலில் தோல்வியடைந்தால் தப்பி ஓடும் அவசியம் ஏன் வந்தது? இதுபோன்ற தகவல்கள் பரவ காரணம் என்ன? அதாவது பொதுவாக எந்த நாட்டிலையுமே தேர்தல் நடைபெற்றால் தோல்வியுறுவதும் வெற்றி பெறுவதும் ஒரு சகஜமான விஷயம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இரண்டு விதமான விஷயங்கள் அங்கே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தால் இந்த போர்க்குற்றம், அந்த ராஜபக்சே மீது போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஐநாவில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராஜபக்சே உடைய சகோதரர்கள் இரண்டு பேரும் முக்கிய பதவி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாதுகாப்புத்துறை பதவி வைத்திருக்கிறார் அவர் சகோதரர். எனவே அவர் மீதும் இந்த போர்க்குற்ற விசாரணை குறித்த ஒரு விசாரணை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஐநா இருக்கிறது. ஆனால் ராஜபக்சே ஆட்சியில் இருந்தவரை அவர்கள் இதற்கான அனுமதியை வழங்கவில்லை, வெளிநாட்டு விசாரணையை ஏற்கவில்லை. இது ஒரு புறம். மற்றொரு புறம் என்னவென்று பார்த்தால் எதிர்க்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டு. ஏற்கனவே எதிர்க்கட்சி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது போர்க்குற்றம் தொடர்பாகவோ வேறு எந்த விசாரணை தொடர்பாக வெளிநாட்டிடம் ராஜபக்சேவை ஒப்படைக்க மாட்டோம், வெளிநாட்டு விசாரணைக்கு நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். எனவே இந்த முதல் பாதி அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இரண்டாவது பாதி எடுத்துக்கொண்டால் அவர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. குறிப்பாக ராஜபக்சேவுடைய அண்ணன் சபாநாயகராக இருந்திருக்கிறார். அவருடைய ஒரு தம்பி கோத்தபய ராஜபக்சே இராணுவ அமைச்சராக இருந்திருக்கிறார். மற்றொரு பசில் ராஜபக்சே அவருடைய தம்பி, அவர் பொருளாதார அமைச்சராக இருந்திருக்கிறார். எனவே அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் முக்கிய பதவி வைத்திருக்கிறார்கள். எனவே ஊழல் குற்றச்சாட்டு என்று வரும் பட்சத்தில் இவர்கள் அனைவர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. எனவே தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இவர்கள் மீது விசாரணையை துவக்கலாம், இவர்களை கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் இது போன்ற ஒரு விஷயம் தேர்தலுக்கு முன்பிருந்தே பரவி வருகிறது. குறிப்பாக தேர்தல் அன்று வாக்களித்த பின்னர் ராஜபக்சே குடும்பத்தினர் அங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்று விடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய வதந்தி நாடு முழுவதும் பரவியது. ஆனால் அன்று அதுபோன்ற எதுவும் நடைபெறவில்லை. அவர்கள் எங்கும் செல்லவில்லை. அம்மன் தோட்டா என்கிற இடத்தில்தான் ராஜபக்சேவோட சொந்த ஊர், அங்குதான் அவர்கள் குடும்பத்தினர் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை கோத்தபய ராஜபக்சே, அதாவது இராணுவ அமைச்சராக இருந்த, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த கோத்தபய ராஜபக்சே தான் எங்கிருக்கிறார் என்று இன்று வரை மர்மமாக இருக்கிறது. அவர் நாட்டை விட்டு எங்கும் செல்லவில்லை. நாட்டை விட்டு சென்று விட்டதாக ஒரு தகவல் பரவியது. ஆனால் நாட்டை விட்டு செல்லவில்லை, அங்குதான் இருக்கிறார் என்று ஆளும் கட்சி வட்டாரங்கள் உறுதி செய்திருக்கின்றன. ஆனால் அவர் எங்கு இருக்கிறார் என்ன என்ற தகவல் தெரியவில்லை. குறிப்பாக இவர்கள் பயப்படுவதெல்லாம் இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக தாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதனால் தான் இவர்கள் இந்த பயத்தில் இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே இதுபோன்ற தகவல் பரவுவதாகவும் அங்கு இலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயத்ரி, உமாபதி, இந்த மாதிரியான தொடர் சர்ச்சைகள் பரவி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தேர்தலில் தோற்றதால இனி ராஜபக்சே மீது போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அது எப்படி நடத்தப்படும்? அதை பற்றி சொல்லுங்க. அதாவது போர்க்குற்ற விசாரணை என்பது வெளிநாடுகள், குறிப்பாக அமெரிக்கா கடந்த முறை அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதை பல்வேறு நாடுகள் ஆதரித்தன. அதன் முடிவாக அந்த தீர்மானம் வெற்றி பெற்றது. எனவே ஐநா தனது விசாரணை நடத்தி வருகிறது. குறிப்பாக ராஜபக்சே அரசாங்கம் ஐநா அதிகாரிகளை, ஐநா குழுவை விசாரணைக்காக இலங்கையில் அனுமதிக்கவில்லை. எனவே அவர்கள் வெளிநாடுகளில் தங்கள் விசாரணையை தொடர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக இமெயில் வாயிலாகவும் பல்வேறு தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி குற்றச்சாட்டு காலாவணர் குறித்து ஆதாரங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த வகையில் தான் அந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் திரட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த விசாரணையும் போய்கொண்டிருக்கிறது. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆட்சியாளர்கள் ராஜபக்சேக்கு எதிராக, அதாவது குறிப்பாக வெளிநாடுகள் நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்த போதிலும் ஐநாவுடைய அழுத்தம் மற்றும் வளர்ந்த நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். முதல் கட்டமாக உள்நாட்டில் அவர்களுக்குள்ள சண்டை, அதாவது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள மோதல், ராஜபக்சே குடும்பத்தினர் மீது உள்ள அவர்கள் மகன்கள், அவர்கள் தம்பிகள் மீதுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை, கைதுகள் என தொடரலாம். அது இன்னும் ஒரு வாரம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தற்போது தான் அங்கு அமைச்சரவை பதவி ஏற்கிறது, புதிய அமைச்சரவை பதவி ஏற்கிறது. இந்த அமைச்சரவை பதவி ஏற்ற பிறகு யார் யாருக்கு எந்தெந்த பதவிகள் ஒதுக்கப்படுகிறது என்று தெரிய வரும். குறிப்பாக
இராணுவ அமைச்சராக முன்னாள் தளபதி சரத் பொன்சேகா நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பதவி ஏற்பு விழா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சரவையில் பதவி கிடைத்திருக்கிறது என்பது தெரிய வரும். அதற்கப்புறம் இந்த நடவடிக்கைகள் குறித்து தெரிய வரும். காயத்ரி.